இன்றைக்கி வீடியோ அப்படின்றது மெயினாக ஸ்டொமக் கிளீனிங் பற்றி தான். ஸோ வெயிட் லாஸ் இறங்கும் போதே ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்தோன்னுமே ஸ்டொமக் கிளீனிங் பண்ணாதீங்க. ஒரு 10 days ஒரு 15 days நார்மலாக ஃபுட்டை வந்து நீங்கள் எடுக்கிற ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க. ஒன் வீக் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டொமக் கிளீனிங் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணியில் வந்து கல் உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு குடிக்கிறது. ஒரு சிலர்லாம் தண்ணியில் வந்து ஆப்பசோடா மிக்ஸ் பண்ணி அது குடிப்பாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஆப்பசோடா குடிக்கிறது. அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. அது மாதிரி டேப்லெட் வாங்கி போடுறது. இனிமாக்கு டேப்லெட் போட்டோம் அப்படின்னா லூஸ் மோஷன் நல்லா போய் நம்ம குடலும் சரி, பெருகுடலும் சரி, சிறுகுடலும் சரி சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மேக்ஸிமம் விளக்கெண்ணெய் தான் எடுப்பேன். விளக்கெண்ணெய் அப்படின்றது கொஞ்சம் நல்லா சுத்தமான இல்லைங்க, நல்ல விளக்கெண்ணெயாக இருக்கணும். என்ன பிரச்சனைனா, சுத்தமான விளக்கெண்ணெய் அப்படின்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் கலரில் இருக்குது விளக்கெண்ணெய். ஆனால் விளக்கெண்ணெய் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். நான் வந்து டேரெக்டாக செக்கில் ஆட்டும் போதே பார்த்துருக்கேன். அது நல்லா திக்காக இருக்கும்போது கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஆனால் இப்போ வரதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விளக்கெண்ணெய் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நார்மலாக உங்களுக்கு திக்காக நல்லா ஒரிஜினலாக விளக்கெண்ணெய் இருக்குது, டார்க் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே வந்து உங்களுக்கு 1 ஹவரில் மோஷன் வர ஆரம்பிச்சிடும். ஒன்று நல்லா வெந்நீர் தண்ணியில் இந்த விளக்கெண்ணெயை மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு கிளாஸ் குடிச்சிருங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முதல்ல விளக்கெண்ணெயை குடிச்சிட்டு வெந்நீர் தண்ணியில் வந்து எலுமிச்சம்பழம் உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த தண்ணியை சேர்த்து குடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு அந்த விளக்கெண்ணெய் வாடை வந்து ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டே வரும். குடிச்சு ஒரு சிலருக்கு 1 ஹவர்லேயே மோஷன் வந்துடும். மோஷன் அப்படின்றது ஒரு 3-4 தடவை நம்ம குடல் இருக்க எல்லா கழிவும் வெளியே வந்து கடைசியாக தண்ணியோட இந்த விளக்கெண்ணெய் சேர்த்து வெளியே வரும். விளக்கெண்ணெய் என்ன பண்ணணும்னா, நம்ம குடலில் இருக்க எல்லா அசுத்தையும் அப்படியே வெளியே தள்ளிட்டு கடைசியாக தான் அது வெளியே வரும். அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கடைசியாக தண்ணியோட விளக்கெண்ணெய் வந்துருச்சுன்னா ஓகே, நம்மளோட வயிறும் சரி குடலும் சரி எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு, அடுத்த சாப்பாடுக்கு நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் மோஷன் 4-5 தடவை போனதுக்கப்புறம் கடைசியாக மோர் எடுத்துக்கலாம், இல்லை தயிர் சாதம் எடுத்துக்கலாம், இல்லை இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். இல்லைனா பல வகைகளை ஜூஸாக எடுத்து ஃபஸ்ட்டு குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 hour 2 hours கழிச்சு கூட நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கலாம். நான் காலையில் வேலை எல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ மணி வந்து 8 இருக்கும். 8 மணிக்கு தான் குடிக்க ஆரம்பிக்கிறேன். காலையிலேருந்து தண்ணி மட்டும்தான் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கேன். காலையில் வந்து நம்ம இப்போ நெல்லிக்காய் பொடி ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் காலையில் சமையல் வேலை இருக்கனால நான் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு எடுக்கிறேன். வெந்நீர் தண்ணியில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஊற்றிக்கிறேன். உப்பு அப்படின்றது கல் உப்பு போடுங்க. இது வந்து சாதாரண அயோடின் உப்பு கிடையாது, சாதாரண உப்பு தான், கல் உப்பு தான், வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் சூடாக குடிப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வார்மாக எடுத்துக்கோங்க. இது விளக்கெண்ணெய் குடிக்கும்போது ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், அதை ஒமிட் பண்ணிக்கோங்க. என்னென்னா எங்கள் தாத்தா வீட்டிலலாம் செக்கு ஆட்டுவாங்க. அப்போ வந்து அம்மனுக்கு இதை போட்டு ஆட்டும்போது வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட இந்த விளக்கெண்ணெய் வாசனை அடிக்கும். நான் ஓடியே போயிடுவேன் வாடையை பார்த்தாலேவும். பட் அவ்வளோ ஒரு சுத்தமான நல்லெண்ணெய்லாம் நம்ம ஓடிட்டு இப்போ பாருங்கள், இதெல்லாம் என்னன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதாங்க. ஒரிஜினலை பார்த்து நம்ம வளர்ந்தோமா, இப்போ இதெல்லாம் ஏற்றுக்க முடியல உண்மையாக சொல்லணும்னா. அதுதான் அப்போல்லாம் தாத்தா வந்து எனக்கு வந்து கண்ணு பொங்கிடும் ரொம்ப ஹீட்டில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கெண்ணெய் தலையில் ஃபுல்லாக தடவி விட்ருவார். 2 கண்ணுக்கு மேலே இமைக்கு மேலேயும் தடவி விட்ருவாங்க. தொப்புளில், கால், பெருவரல் எல்லாத்தையும் தடவி விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு குளிப்பாட்டுவாங்க. அப்படியே சீவக்காய் போட்டு தலையில் தேய்ச்சி. அப்போல்லாம் வந்து அந்த அளவுக்கு உடம்ப வெயில் காலம் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறது, நல்லெண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு தலையில் குளிக்கிறது, அது மாதிரி விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாம் பண்ணதுனால அவங்களுக்குலாம் முடி கொட்டாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருந்திருக்கு. பட் இப்போலாம் யாரும் இதை பண்ணுறது இல்லை. வாரத்தில் 2 நாள் விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். சரி, இப்போ நான் இதை குடிக்கிறேன். இது விஷத்தை குடிக்கிற மாதிரியே இருக்குது. இது ரொம்ப லைட்டாக தாங்க விளக்கெண்ணெய் வாடை அடிக்குது, ரொம்ப விளக்கெண்ணெய் வாடை அடிக்கலை. சரி, இப்போ தண்ணி குடிச்சுக்கிறேன். நல்லா மோஷன் வெளியே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எதுவும் சாப்பிட வேணாம், தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டே இருங்க. சில சமயம் மோஷனே வரலக்கா என்ன பண்ணுறதுன்னு சில பேர் கேட்குறீங்க. 2-3 மணி நேரம் ஆனாலும் வரல அப்படின்னா வேறு வழி இல்லை. நீங்கள் எப்பயும் போல் மோர் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு இல்லை ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. நான் 1 hour கழித்து சொல்கிறேன் என்ன ரியாக்ஷன் ஆகிருக்குங்க எனக்கு. 1 hour later 8 மணிக்கு வந்து நான் விளக்கெண்ணெய் குடித்தேன். எனக்கு ஒரு 9 மணிக்கு தான் வந்து மோஷன் அப்படின்றது வந்தது. நல்லா ஒரு தடவை வந்தது. 2வது தடவை வரும்போதே எனக்கு 2வது மோஷன்லேயே வந்து என்னென்னா அந்த விளக்கெண்ணெய் வெறும் தண்ணியாக தான் வந்தது. ஒரு சிலருக்கு 2-3 தடவை வரும், ஒரு சிலருக்கு வரவே வராது. அப்படின்றவங்க கூட என்ன பண்ணலாம், டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தால் அதில் விளக்கெண்ணெயை மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா வயிற்றில் இருக்க பெருங்குடல் சிறுகுடல் எல்லாம் வெளியே வந்துடும். அவ்வளோ கிளியராக வெளியே வரும். ஸோ மாசமாக இருக்கும்போது அந்த இனிமா கொடுக்குறது வந்து அந்த காலத்தில் வந்து டீயில் வந்து விளக்கெண்ணெயை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஃபுல்லாக போயிடும். வெறும் வயிறு ஆனோனையும் அவங்களுக்கு வந்து எம்டி ஸ்டொமக்கில் நல்லா பெயின் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்பாங்க, பிரசவ வலி அப்படின்னா. ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து மணி வந்து கரெக்டாக 10:30 ஆகுது. நான் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆரஞ்சு பழம், கமலா ஆரஞ்சு ஜூஸ் தான் நான் எடுக்கிறேன். இது சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து ஏதாவது சாப்பாடு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் இப்போ டயர்டாக தெரியுது. அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது என்ன நம்ம கழிவுகள் க்ளீன் பண்ணும்போது உள்ளே இருக்கிறது கொஞ்சம் டயர்டாச்சு அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் டயர்டான மாதிரி தான் இருப்போம். அதனால் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணீங்கன்னா அன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மறுநாள்லேருந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அன்றைக்கி எடுக்கிற ஃபுட்டு அப்படின்றது கொஞ்சம் ஆவியில் வேக வச்ச இடியாப்பம், இட்லி, தயிர் சாதம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியாக எடுக்காதீங்க. பருப்பு சாதம் கொஞ்சம் காரம் இல்லாமல் ரொம்ப கம்மியாக ஒரு வேளை 2 வேளை எடுத்துக்கிறது, இல்லைனா பழங்கள் ஒரு வேளை எடுத்துக்கிறது. ஃபஸ்ட்டு ஒன்று மோர் எடுங்க, இல்லைனா ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து மோர் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு த்ரோட் எப்பவுமே ஒரு பிரச்சனையிலேயே இருக்கும். அதனால் அந்த மோர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கரகரன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். சும்மாவே என் வாய்ஸ் ஒழுங்காக வராது. அதில் வந்து மோர்லாம் எடுத்துட்டேன்னா எனக்கு ரொம்ப எஃபெக்ட் காமிச்சிரும். அதனால தான் நான் மேக்ஸிமம் மோர் எடுக்கவே மாட்டேன். நல்லா வெயில் காலம் மே மாதம் மட்டும்தான் மோர் எடுப்பேன், வேறு எந்த மாதமும் எடுத்துக்க மாட்டேன். சரி, இப்போ நான் என்னோடய ஆரஞ்சு ஜூஸை குடிக்கிறேன். இன்றைக்கி நிதிஷ்க்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து சிகப்பரிசி இடியாப்பம் தான். பிரியாணி மாதிரி செய்கிறது. பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி எல்லாம் போட்டு வதக்கி இது ஏற்கனவே செஞ்சுருக்கேன். சிகப்பரிசி இடியாப்பத்தில் வந்து இனிப்பாக செய்கிறது எப்படி, காரமாக செய்கிறது எப்படின்ட்டு. ஸோ நிதிஷ்க்கு இதுதான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சாக எடுத்துக்கிறான். காலையில் பழங்கள் தான், ஆரஞ்சு பழ ஜூஸ் எடுத்துக்கிட்டான். மணி 11 ஆகுது. நான் எடுக்கிறது சிகப்பரிசி இடியாப்பத்தில். நிதிஷ்க்கு காலையில் வந்து அப்படியே பிரியாணி மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு காயெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுதான் நானும் எடுத்துக்கிறேன். இதோட வெயிட் அப்படின்றது பார்க்கும்போது 300 கிராம் தான் இருந்தது. வெயிட் 10 எடுத்தான். 3:50 ஆகுது மணி. வாட்டர்மெலன் தான் ஜூஸாக எடுக்கிறேன். நிதிஷை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். 3 மணிக்கு ஸ்கூலுக்கு போவேன். இன்றைக்கி வரும்போது 3:50 ஆச்சு. கிட்டத்தட்ட 45 நிமிஷம். ஹெவி டிராஃபிக். இந்த அடுத்த தெருவில் தான் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலில் முக்காசு பேர் கார் எடுத்து வந்துடுறாங்களா, செம்ம டிராஃபிக் ஆகுது. அந்த அளவுக்கு டிராஃபிக் ஒன்றும் இல்லை. சின்ன குழந்தைய கூப்பிட்டு வரதுக்கு அவ்வளோ பெரிய காரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம பைக்கு போயிட்டு வந்தாலும் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆயிடுது. அந்த வெயிலில் அந்த டிராஃபிக்கில் நின்றுட்டு வந்துடுறது செம்ம டயர்ட் ஆயிரும் போலுக்கு. எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட டயர்ட்லெஸ் தெரியல. வந்த தண்ணி தாகத்துக்கு வந்து வெளியே போயிட்டு அந்த வெயிலில் நம்ம வந்து அலைஞ்சிட்டு வந்தால் தான் செம்ம தண்ணி தாகம் எடுக்குது. 3:50க்கு நான் எடுக்கிறது வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுக்கிறேன். எந்த விதமான சுகருமே நான் ஆட் பண்ணல. 11:30க்கு சாப்பிட்ட இடியாப்பமே எனக்கு ஃபில்லிங்காக அந்த மத்தியானம் ஃபுல்லாக பசிக்கவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் தாகமாக இருக்குது. பசி கூட இல்லை, தாகம் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து வாட்டர்மெலன் எடுக்கிறேன். பசி எடுத்தால் சாப்பாடு எடுத்துக்கலாம். ஸோ தாகத்துக்கும் பசிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு சாப்பிடுங்க, அது ரொம்ப முக்கியம். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு எடுக்கிற ஸ்நாக்ஸ் அப்படின்றது ஸ்வீட் கார்ன் தான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நாட்டு சோளக்கிறது கிடைச்சா அது ரொம்ப இன்னும் நல்லது. இதை விட அதில் தான் சத்துக்கள் கொஞ்சம் ஜாஸ்தின்னே சொல்லலாம். பட் ஆனால் நாட்டு சோளக்கிறது இப்போ ரேராக தான் கிடைக்குது. ஏன்னா அது சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்குங்க. இது வந்து எல்லா சமயத்துலையும் கிடைக்குது ஸ்வீட் கார்ன் அப்படின்றது. ஸோ நானும் நிதிஷும் ஒவ்வொரு பவுல் எடுத்துருக்கோம். இதில் வந்து கொஞ்சமாக என்ன சேர்த்துக்குவேன்னா உப்பு, மிளகு தூள் சேர்த்துக்குவேன். நிதிஷ்க்கும் எனக்கும் லைட்டாக ஒரு 2-3 சொட்டு அளவுக்கு நெய் ஊற்றிக்குவேன் சூடாக. அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. வெயிட் லாஸில் எப்போயுமே மிளகு நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட உணவு குழாயும் குடல் புண்ணும் ஆத்துறது வந்து மிளகு தான். மிளகோட காரத்தன்மை தான் நம்ம குடல் புண்ணை வந்து ரொம்ப ஆத்துமா. அதனால மிளகா பொடியாக எடுக்கிறத விட மிளகாய் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு சாப்பாடு அப்படின்றது எடுக்கிறது 7 மணிக்கு இட்லி தான் எடுக்கிறேன். இட்லி அப்படின்றது வீட்டிலேயே தான் அரைச்சிக்குவேன். ஸோ இது வந்து ரேஷன் கடை அரிசி இருக்கும் இல்லையா, அதில் போட்டால் தான். பச்சரிசி ஒரு உலக்குன்னா புழுங்கல் அரிசி ஒரு உலக்கு போட்டு ஆட்டுறது. அதுக்கப்புறம் சாம்பார், நார்மல் டிஃபன் சாம்பார் செஞ்சுட்டு தேங்காய் சட்னியில் எப்போவுமே அரைக்கும் போது புதினாவை அப்படியே பச்சையாக போட்டுருவேன். அதனால கலர் வந்து க்ரீன் கலரில் தெரியுது. தேங்காய் சட்னியில் புளி சேர்க்கணுமான்னு கேட்குறீங்க. தேங்காய் சட்னியில் புளிலாம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நைட்டு டிஃபனாக எடுக்குது இட்லி, கொஞ்சோண்டு சாம்பார், கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி எடுத்துருக்கேன். அதே மாதிரி வெயிட் லாஸில் தேங்காய் சட்னி எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. எடுக்கலாம். அளவுகள் அப்படின்னு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட கடைசியாக சாப்பாடு அப்படின்றது நான் இதான் எடுத்திருக்கேன். ஃபேட் கட்டு ட்ரிங்க்கு இன்னைக்கு வந்து நான் எடுக்கலை. ஸோ வயிறு ஒரு மாதிரியாக இருந்ததுனால நான் எடுக்கலை. கொஞ்சம் கபன்னு இருந்ததுனால இந்த ஸ்டொமக் க்ளீன் ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கபன்னு இருந்த மாதிரி இருந்தது. அதனால நான் ஃபேட் கட்டு ட்ரிங்க் எதுவுமே எடுக்கல. இன்னைக்கு உணவுகள் அப்படின்றது நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். இந்த வீடியோ இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு வகையில் சந்திக்கலாம்.